ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ப்ளெண்டிட் குக்கிங். இன்றைக்கி நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு சண்டே அன்னைக்கு நான் என்னென்ன நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறத தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் முதல்ல பார்க்குறவங்களா இருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சில பொருட்களை வந்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் மீன் குழம்பு செய்கிறதுக்காக ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். ஸோ இதெல்லாம் முன்னாடியே செஞ்சு வச்சுட்டா ஈஸியாக செஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கு வந்து 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெப்பர், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் புளிப்பில்லாத தயிர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனை மேரினேட் பண்ணிடுங்க. இது வந்து நான் பொரிச்ச சிக்கன் செய்ய போகிறேன், பொரிச்ச சிக்கன் குழம்பு செய்ய போகிறேன். ஸோ அதனால் நான் முன்னாடியே இதை மேரினேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நம்ம சமைக்கிற டைமில் இதெல்லாம் ஊறி கரெக்டாக ரெடியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபிஷ் கறி செஞ்சுக்க போகிறேன். இது வந்து கேரளா ஸ்டைலில் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு அடிகனமான பாத்திரத்தில் வந்து தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. அதில் வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதோடையே கொஞ்சம் உப்பையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தீயை மிதமாக வச்சு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. அப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டை வந்து நான் சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம், வேறு எந்த மசாலும் சேர்க்க போகிறதில்ல. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் தீயை குறைச்சி வச்சு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அடுத்து வந்து ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியோ ஒரு தக்காளி சேர்த்தா போதும். இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு இதெல்லாம் கலந்து நல்லா தொக்கு மாதிரி வரணும். அந்த பழத்துக்கு நல்லா மூடி வச்சு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளியை நல்லா நசுக்கி விட்டு நல்லா ஒரு தொக்கு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரணும். இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம்ல புளி, அதை வந்து நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க. இதையும் மூடி வச்சு அதோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ இதில் வந்து 1 கப்பு நல்லா கொதிக்கிற தண்ணியை நான் சேர்க்க போகிறேன். எந்த குழம்பு செய்யும்போதும் வந்து பச்சை தண்ணி ஊற்ற வேணாம், நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றுங்க. அப்போ அந்த குழம்போட டேஸ்ட்டு வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். இதையும் மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ கொஞ்சமாக இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிதமான தீயில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம மீன் துண்டுகளை இப்போ சேர்த்துக்கலாம். இதை வந்து நான் நல்லா வினிகரில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மீன் சேர்த்துட்டு இதை மூடி வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் மிதமான தீயில் குக் பண்ணிக்கோங்க. மீன் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இதில் வந்து உப்பு காரம் எல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. தேவைன்னா இப்போ சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து கருவேப்பிலை இலைகளை கிள்ளி இதில் சேர்த்து மூடி வச்சுக்கிறேன். அவ்வளோதான், ஃபிஷ் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் சைட் பை சைடு நான் வந்து முட்டையை வேக வச்சுக்கிறேன். இதில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கிறதுனால நான் 2 முட்டை மட்டும் சேர்த்துருக்கேன். இந்த சுடு தண்ணியிலேயே கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு 7 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா இந்த முட்டை நல்லா வெந்து வந்துடும். அடுத்து வந்து கேரளா ஸ்டைல் சிக்கன் பிரியாணிக்கு நான் குழம்பு செய்ய போகிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சிக்கனை பொரித்து நீங்கள் குழம்பு செஞ்சீங்க அப்படின்னா கிரேவி இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நான் இப்போ தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணல, நார்மல் குக்கிங் ஆயிலில் தான் குக் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க, இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா சிக்கன் பீசஸையும் நான் இப்படி பொரிச்சு எடுத்து வச்சுக்க போகிறேன்.
அடுத்த குழம்பு செய்கிறதுக்கு வந்து நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது வந்து நார்மலாக கிரேவி எதில் செய்வீங்களோ அதிலே செஞ்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி நான் ஃப்ரைட் ஆனியன்ஸ் மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன், ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். இதை வந்து தீயல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்தது 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா தீய மிதமாகவே வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த வெங்காயம்லாம் ப்ரௌன் ஆகிருக்கு பாருங்கள், அந்த மாதிரி இருக்கணும். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், கூடவே கொஞ்சமாக பெப்பர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லியையும் புதினா இலைகளையும் இதோட சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 2லேருந்து 3 தக்காளி நான் சேர்த்துருக்கேன், நீளவாக்கில் கட் பண்ணி. இது வந்து நல்லா பெரிய தக்காளி, அதனால 2 தக்காளியிலேருந்து 3 தக்காளி சேர்த்தா போதும். இது நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக நான் இப்போ சேர்த்துக்கிறேன், தேவைப்பட்டால் மறுபடியும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல சிக்கன், அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாம் சேர்ந்து அந்த சிக்கனோட நல்லா குக் ஆகணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக இதை நம்ம குக் பண்ணி எடுக்கும்போது அந்த வெங்காயம் இருக்கிற தடமே தெரியாது, எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இதில் வந்து 2 கப் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எப்பவும் போல் தான் சுடு தண்ணியை யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் எந்த கிரேவி செஞ்சாலும் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இந்த கிரேவி கீ ரைஸ்க்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மீதி இருக்கிற கொத்தமல்லி புதினா இலைகளையும் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துட்டு நான் இன்ஸ்டன்ட் பாட்டை மூடி வச்சு இதில் பவுல்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனில் 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை குக் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், மல்லியில் தூவிக்கலாம், கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் எறா வறுவல் செஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு இரும்பு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் நம்ம சிக்கன் பொரிச்சோம்ல அந்த எண்ணெயை யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நல்லா 1.5 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா குக் பண்ணி எடுக்கணும். இதை நல்லா வெங்காயம் வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணி எடுக்கணும், அப்போ தான் வந்து இறா வறுவல் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வெங்காயம் கடைசியில் நமக்கு தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கிறேன், 2 பச்சை மிளகாய், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தீயை மிதமாக வச்சு இதை இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசலாம் போகணும், அந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர், அப்புறமா 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்து இதோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் மிதமான தீயில வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரே ஒரு தக்காளி வந்து நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தக்காளி எல்லாம் நல்லா வெந்து குழஞ்சி இதெல்லாம் ஒரு தொக்கு மாதிரி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. வேணும்னா அதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ பாருங்கள், தக்காளி இருந்த தடமே தெரில, எல்லாம் நல்லா குக் ஆகி ஒரு தொக்கு மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அடுத்தது வந்து நான் கழுகி வச்சுருக்க இறால் எல்லாத்தையுமே இதோட சேர்த்துக்கிறேன். இது வந்து நான் ஃப்ராசனில் வாங்கினது தான், ஸோ அதனால தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் எது வாங்குறீங்களோ அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு ஒரு 3-4 நிமிஷம் மட்டும் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதோட தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கிரேவி மாதிரி நல்லா வறுவல் மாதிரி வர அளவுக்கு குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லா இறா வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடும். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். அடுத்தது வந்து நான் கீ ரைஸ் செஞ்சுக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு பட்டை, 3 கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு போட்டு நல்லா எல்லாத்தையும் செவக்க விட்டுருங்க. இதோட ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு அதை நல்லா பெரிய வெங்காயம் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் 4 கப் அரிசிக்கு வந்து 7.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ இதில் உப்பு செக் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கணும். அப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசி போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா குக்கர் போட்டு 2 விசில் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இது வந்து சாதம் நல்லா குழஞ்சிடக்கூடாது. இப்போ இதில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. ஒரு ஃபோர்க் வச்சு அரிசியெல்லாம் உடையாத மாதிரி கலந்துக்கோங்க. அவ்வளோதான், கீ ரைஸ் தயாராகிடுச்சு. இப்போ வந்து முந்திரி பருப்பையும் ட்ரை கிரேப்ஸையும் நெய்யில் வறுத்து இது மேலே சேர்த்துக்கோங்க. அப்போ சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸையும் இது மேலே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா இலைகளையும் கொத்தமல்லி இலையும் இது மேலே தூவிக்கோங்க. அவ்வளோதான். இதில் நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக பைனாப்பிள் எசன்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் இது மேலே நான் சேர்க்குறேன். அவ்வளோதான், கீ ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து நான் ஜவ்வரிசியும் சேமியாவும் சேர்த்து பாயாசம் செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ இது நான் வீடியோ ஷேர் பண்ணலை, நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணல. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். கடைசியாக வந்து நான் தயிர் பச்சடி செஞ்சு வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துட்டு இதில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தயிர் போட்டு வச்சுருந்தீங்கன்னா இனிமேல் நல்லாயிருக்கும். நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக தயிர் போட்டிருந்தேன். அதில் வந்து கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு தயிரை ஆட் பண்ணி கலந்து வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி கலந்து வச்சா போதும். ரொம்ப முன்னாடி செஞ்சு வைக்க வேணாம், புளிச்சிடும். அவ்வளோதாங்க, தயிர் பச்சடி, சிக்கன் கிரேவி, கீ ரைஸ், அப்புறம் வேக வச்ச முட்டை, பாயசம், ஃப்ரெஷ்ஷான தயிர், மீன் குழம்பு, அப்புறம் இறா வறுவல். இதோட நான் ஒயிட் ரைஸும் செஞ்சுருந்தேன் மீன் குழம்புக்கு. ஸோ அவ்வளோதாங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இந்த சண்டேயில். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் பார்க்குறேன். Until then, thank you and bye.